Hello everyone, welcome back to Simple Civil Tamil. In this session consolidation and settlement last method பார்க்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்குறாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் அதாவது கேட் எக்ஸாமில் கூட இது 2 தடவை கேட்டிருக்காங்க இந்த மெத்தடில். ஸோ இதை பார்த்துக்கோங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. இன்கேஸ் கேட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2010 ரெகுலேஷன் 2008 கேட்டிருக்காங்க. A stratum of clay with an average liquid limit of 45%. அதாவது liquid limit கொடுத்துருக்காங்க WLA clay stratum is 6 meter thick. ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 6 meter thickness clay stratumனு சொல்லியிருக்காங்க. Its surface is located at a depth of 8 meter below the ground surface. அதாவது ஒரு ground surface இருக்குது, அதுலேருந்து 8 meter below தான் இந்த 6 மீட்டர் திக்னஸ் கிளே சர்ஃபேஸ் இருக்குது. அதுக்கான லிக்யூட் லிமிட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நான் வேணும்னா உங்களுக்கு ட்ராயிங் காட்டுறேன் பாருங்கள். இது கிரவுண்ட் சர்ஃபேஸ், கிரவுண்ட் லெவலு. கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து 8 மீட்டர் கீழே தான் கிளே லேயர் இருக்குது. அதுக்கு லிக்யூட் லிமிட்டே 45% கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு த நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் ஆஃப் த கிளே இஸ் 40%. அப்போ டபிள்யூவோட வேல்யூ அண்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2.7. இது ஜியோட வேல்யூ, இது டபிள்யூவோட வேல்யூ, அது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டபிள்யூவோட வேல்யூ ஜியோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அண்டு ஜியோட வேல்யூவோட முடிச்சிட்டோமா. பிட்வீன் கிரவுண்ட் சர்ஃபேஸ் அண்டு கிளே, கிரவுண்டுக்கும் கிளேக்கும் நடுவில் த சப்சாயில் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபைன் சாண்ட். அதாவது இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிறது, இந்த கிளேவுக்கும் இந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு நடுவில் இருக்கிறது சாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டாக, அந்த சாண்ட் எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு த வாட்டர் டேபிள் இஸ் லொக்கேட்டட் அட் எ டெப்த் ஆஃப் 4 மீட்டர் பிலோ த கிரவுண்ட் சர்ஃபேஸ். அதாவது கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து 4 மீட்டரில் வாட்டர் டேபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 4 மீட்டர் பிலோவில் வாட்டர் டேபிள் எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு த ஆவரேஜ் சப்மெர்ஜ்டு யூனிட் வெயிட். நல்லா கவனிங்க, சப்மெர்ஜ்டு அதாவது காமா டேஷ் ஆர் காமா பேஸ் சப்னு எழுதுவோம் இல்லையா. அதாவது வாட்டரோட போர் வாட்டர் ப்ரெஷர் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி கொடுக்குற வெயிட்டு தான் சப்மெர்ஜ்டு யூனிட் வெயிட். இதில் டெப்த்தை மல்டிப்ளை பண்ணால் டேரெக்டாக எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நார்மல் யூனிட் வெயிட் இல்லை, சப்மெர்ஜ்டு யூனிட் வெயிட். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்கேஸ் வெறும் யூனிட் வெயிட்டுன்னு கொடுத்துருந்தாங்கனாக்க எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கும் போது 9.81 இன்ட்டு அந்த டெப்த்தெல்லாம் மைனஸ் பண்ணணும். அதாவது போர் வாட்டர் ப்ரெஷர் மைனஸ் பண்ணணும். பட் இங்கே நமக்கு அவ்வளோ காம்ப்ளிகேஷனாக இல்லை, டேரெக்டாகவே காமா டேஷ் கொடுத்துட்டாங்க, ஆர் காமா பேஸ் சப் கொடுத்துட்டாங்க. அண்ட் யூனிட் வெயிட் ஆஃப் த சாண்ட் எபோவ் த வாட்டர் டேபிள். வாட்டர் டேபிளுக்கு மேலே காமாவோட வேல்யூ 17 kN per meter cube. த யூனிட் வெயிட் ஆஃப் த பில்டிங் தட் வில் வெறும் வெயிட் தான். த வெயிட் ஆஃப் த பில்டிங் that will be constructed on the sand above the clay is increases the overburden pressure on the clay by 40 kN. அதாவது இதோட ஸ்ட்ரெஸ்ஸு இந்த கிரவுண்ட் லெவலுக்கு மேலே ஒரு பில்டிங் கட்டுறாங்க, அந்த பில்டிங்கால் உருவாகிற ஸ்ட்ரெஸ்ஸு 40 kN per meter square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ்டிமேட் த செட்டில்மெண்ட் ஆஃப் த பில்டிங், பில்டிங்கோட ஃபைனல் செட்டில்மெண்ட் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா இது 2008 ரெகுலேஷன் தான். இது கேட்டிருக்கிறது பழைய கொஷின் தான். பட் டோன்ட் வரி, இப்போ ரீசெண்டாக கூட கேட்டிருக்காங்க. நான் வேணா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏப்ரல் மே 2023 லாஸ்ட் இயர் கேட்டதான் ரெகுலேஷன் 17 கொஷின் பேப்பரில். அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு நான் நடத்துகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ரெஃபர் பண்ணி கொஷின் தான். அதனால் நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. சரி, ஓகே. இப்போ அவங்க கொடுத்துருக்க டேட்டாலாம் எடுத்து எழுதியாச்சு ட்ராயிங்காக. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் போகலாம். அதாவது ப்ரெஷர் ஆன் டாப் கிளே லேயர் டியூ டு ஓவர் பேர்டனால் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எழுதிக்கோங்க. ஆக்சுவலாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதால எவ்வளோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. 40 kN per meter square அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் அந்த டாப் கிளே லேயர் வரைக்கும் தான். ப்ரெஷர் பாருங்கள், இந்த 17 × 4 மீட்டராக இருக்குமா, ப்ளஸ்ஸு இந்த 10.5 × 4 மீட்டர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ 17 × 4 மீட்டர் ப்ளஸ்ஸு 10.5 × 4 மீட்டர். கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். 17 × 4 ப்ளஸ்ஸு 10.5
இன்ட்டு 4 ஈக்குவேட் பண்ணால் 110, அதாவது 110 கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ரைட்டா? நெக்ஸ்ட்டு கம்ப்ரெஷன் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். கம்ப்ரெஷன் இண்டெக்ஸுக்கு ஃபார்முலா நம்ம ஃபார்முலா வீடியோ போட்டப்பே போட்டிருப்போம் பாருங்கள். 0.009 லிக்யூட் லிமிட் -10. லிக்யூட் லிமிட்டை பர்சன்டேஜில் தான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 0.45 பண்ணிடக்கூடாது. 45% -10% அதை அப்படியே கொடுத்துக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 35% வரும். அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது வருது. எதுக்கு நமக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கவே இருக்குது. கேல்குலேட்டரு ஓப்பன் பண்ணிங்க. 0.009 இன்ட்டு 45 - 10 கொடுத்தாலும் சரிதான், இல்லை டேரெக்டாக 35 கொடுத்தாலும் சரிதான். ஈக்குவேட் பண்ணிங்கனாக்க 0.315. ஓகேவா? 0.315 C/C கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வாய்ட் ரேஷியோ, அதாவது சேச்சுரேட் கீழே க்ளே லேயருக்கான வாய்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் SE = WG. எஸ்ஸோட வேல்யூ சேச்சுரேட்டட் 1, ஏன்னா வாட்டர் டேபிள் இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு க்ளே லேயரில் தான் E0 கண்டுபிடிக்கணும். பட் வாட்டர் டேபிள் இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னும் போது மொத்தம் வாட்டர் இருக்குது. அப்போ ஃபுல்லி சேச்சுரேட்டட் தானே. ஃபுல்லி சேச்சுரேட்டட்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 100%. ஸோ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. வாட்டர் கண்டென்ட்டு 40%, 0.4. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2.7. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா 1.08 கிடைக்குது. போட்டு பார்த்துடலாம். 0.4 இன்ட்டு 2.7 ஈக்குவேட் பண்ணனா 1.08. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆஃப் த பில்டிங், அதாவது செட்டில்மெண்ட் ஆஃப் த பில்டிங். ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். SF = C/C × H / 1 + E0 log base 10. இது வந்து σ2ன்னு கொடுத்துருப்போம். σ2' நம்ம ஃபார்முலாவில் கொடுத்துருப்போம். பட் இங்கே நான் டேரெக்டாக அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி σ2 வருதுன்னு தனியாக அதை எழுதி திரும்ப போடாமல். அப்போ σ' + ∇σ σ' நாம் கண்டுபிடிச்சிருப்போம். இது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. நாம் கண்டுபிடிச்சது 110 பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம். σ' = 110, ∇σ 40. நெக்ஸ்ட்டு C/C நம்மளே கண்டுபிடிச்சிருப்போம் 0.315. ஓகேங்களா? ஸோ 0.315, டெப்த்து 6 மீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. 1 + E0ஓட வேல்யூ 1.08. அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. எல்லாமே கேல்குலேட் பண்ணலாம். 0.316 இன்ட்டு 6 இன்ட்டு லாக் டேர்மை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிடுங்க. லாக் ஓப்பன் ப்ராக்கெட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. 110 + 40 150. ஓகேவா? டிவைடட் பை 110 க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போது டிவைட் போட்டு 1 + 1.08 வந்து 2.08 ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 0.1227. ஆக்சுவலாக 28 வருது. ஏன் தான் நான் மிஸ்டேக் பண்ணுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. 8 வருது. அப்போது இது மீட்டரில் இருக்குது. அப்படியே நீங்கள் மீட்டரில் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை எம்எம்மில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். ஓகேங்களா? என்ன கேட்டால் நீங்கள் அப்படியே மீட்டர்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. எதுக்கு ரொம்ப வேல்யூலாம் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். உங்களுக்கு நம்ம சம்மெல்லாம் புரியுதுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால், யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.